கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது எம்பிஏ எம்சிஏக்கான வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கு. இது என்னது எம்பிஏ எம்சிஏக்கான வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த வருஷம் கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ற காலேஜஸ்க்கான சீட்ஸ் எவ்வளவு வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதாவது கவுன்சிலிங்க்குன்னு அந்தந்த காலேஜ்ல இருந்து எத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா, சில காலேஜஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எம்பிஏ எம்சிஏ ரெண்டு இருக்கு. ஸோ அடுத்ததா வந்து எம்சிஏ தான் ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறதுனால ஃபர்ஸ்ட் வந்து எம்சிஏ பத்தி வந்து பார்த்தலாம். அதுக்கடுத்து வந்து எம்பிஏ போய்க்கலாம். ஸோ எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமான சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, எந்த காலேஜஸ் வந்து வைக்கிறது, எங்கெல்லாம் வைக்கலாம், ஸோ ப்ரியாரிட்டி வந்து எது கொடுக்கலாம், அதே மாதிரி எம்பிஏ அப்படின்னா வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எந்த காலேஜஸ்ல இருக்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 6 இயர்ஸா இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மெயினான விஷயம் அப்படின்றது இந்த வேகன்சி லிஸ்ட்ல எம்சிஏ வந்து பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ எம்சிஏ வேகன்சி லிஸ்ட்ல இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, பெரிய டிஃபரன்ஸ் வந்து இதில் லாஸ்ட் இயர் இருக்கிற காலேஜஸ் தான் இருக்கு. பட் சென்னையில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான், ஈஸ்வரி காலேஜஸ்ல எல்லாம் வந்து இந்த இயர் வந்து எம்சிஏ அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசா. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஈஸ்வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏ அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 18 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஒரு காலேஜ் சென்னையில், கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜ், இது வந்து கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் இந்த ஹிந்துஸ்தான், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 18 சீட் அப்படின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் வேற காலேஜஸ் இருந்திருக்கலாம். நான் எனக்கு கவனிச்ச வரைக்கும் வந்து டக்குன்னு தெரிஞ்சது இது. இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2006 பிஎஸ்ஜியில் 2 கோடா கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து எய்டட், செல்ஃப் சப்போர்ட். எய்டட்ல 27 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மொத்தமா எய்டட்ல 27 சீட்டும், செல்ஃப் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 45 சீட். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 72 சீட் அப்படின்றது பிஎஸ்ஜியில் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான சென்னையில் இருக்கக்கூடிய டிடி கோவர்த்தனதாஸ்ல வந்து 30 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழசுதான், ஆல்ரெடி இருக்கிறதா, பெரிய சேஞ்ச் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சிஐடி பொறுத்த வரைக்கும் வந்து 23 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம், சாரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 54 சீட் அப்படின்றத வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா முக்கியமான காலேஜ் அப்படின்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே தான் இருக்குது. இதில் நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா வந்து சில காலேஜஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பயங்கரமாக வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஆக்சுவலாக அப்படி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து யோசிச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து இதுலேயே என்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 199 200 கட் ஆஃப் இருக்கிறவங்கலாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்பி மாற்றி எடுத்துறாங்க. அதாவது வந்து நல்ல காலேஜை விட்டுட்டு ஒரு தமாசான காலேஜ் எல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதில் ஓரளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு இந்த டாப் 10 காலேஜஸ் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பிஹெச்சி, குமரகுரு, சிஐடி, அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய டிடி கோவர்த்தனதாஸ், அந்த மாதிரி கொங்கு இன்ஜினியரிங், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து தவிர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஒரு ரேங்க் வந்து ஒரு மாடரேட்டான ரேங்க் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப், சேலம்ல இருக்கக்கூடிய சோனா காலேஜ், பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேஜிஐசி, இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாடரேட்டான ரேங்க் இருக்கு. எனக்கு வந்து டாப் 10 ரேங்க்குள்ள நான் வரமாட்டேன், 10 காலேஜஸ்க்குள்ள நான் வரமாட்டேன், பட் வந்து எனக்கு வந்து நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு மினிமம் கேரண்டியான காலேஜஸா இருக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எஸ்டிசி சரஸ்வதி தியாகராஜா காலேஜ், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். பெஃப்கோ நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து நிறைய காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ் எம்சிஏக்கு இருக்கு. ஸோ இந்த டாப் 10 12 காலேஜஸ் மட்டும் வந்து நம்ம எய்ம் பண்ணிட்டு கிடைக்கல அப்படின்ட்டு ஏதோ ஒரு காலேஜை வந்து நீங்க எடுத்துட வேண்டாம். அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச காலேஜஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஸோ இதுதான் எம்சிஏவுக்கான சாய்ஸ் லிஸ்ட், வேகன்சி லிஸ்ட், சாரி. சில காலேஜஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம்னு அந்த காலேஜ்லேருந்தே சொல்லிடுறாங்க. ஏன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் சீட் போட்டுட்டோம், அதனால வந்து நிறைய போட்டு விட்டுறாதீங்க சார், நிறைய பேர் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலையும் நான் சில நேம்ஸ் வந்து நான் இந்த இடத்துல சொல்லாமல் இருக்கிறேன். மற்றபடி வந்து வேற ஒரு ரீசன் இல்லை. எம்பிஏல வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா காலேஜ் வந்து பேர் வந்து ரெண்டு கோடா இருக்காது, ஒரே கோடா இருக்கும். அதாவது புனியமுத்தூர் கேம்பஸ் 2718 நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 180 சீட்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து இந்த ஒரு கேம்பஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இருக்கிற ரெண்டு சீட் கேம்பஸ்ல இருந்த சீட்டு ஒரே கேம்பஸ்ல வந்து எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ சீட்ஸ் குறையல, ஆனால் கோடு வந்து ஒன்று தான் இருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 2718 புனியமுத்தூர் கேம்பஸ் மட்டும்தான் வந்து காலேஜுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரகுருலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கேம்பஸ் தான் இருக்கும். 2712 மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று இருந்த அந்த குமரகுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்த இயர் வந்து கவுன்சிலிங்ல இல்லை. நீங்க அது வேணா வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் குமரகுருல அக்ரி பிசினஸ் அப்படின்றத ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் லாஸ்ட் இயர் இருந்தது தான், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருந்தது தான். ஆனால் ஜென்ரல் எம்பிஏக்கும் அதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். பார்த்து வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மாற முடியும். அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, அதாவது உங்களோட ரேங்க் கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து பிஹெச்டி குமரகுரு அல்லது வந்து சிஐடி எடுக்கணும்னு நினச்சேன், தியாகராஜா எடுக்கணும்னு நினச்சேன், எஸ்எஸ்என் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னோட ரேங்க் வந்து ஒரு 1000 ரேங்க்கு மேலே போயிடுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து சென்னை சைடு அப்படின்னா வந்து ராஜலட்சுமி இந்த மாதிரி காலேஜஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஈரோடு சைடு அப்படின்னா வந்து கொங்கு இன்ஜினியரிங் வந்து நல்லா தான் இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு மாடரேட் ரேங்க் இருந்தாவே வந்து கிடைக்கும். திருச்சி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பிஹெச்டி குமரகுரு கிருஷ்ணா சிஐடி தவிர்த்துட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. இப்போ கற்பகம் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஹாப்பி வேலி பி ஸ்கூல் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்துஸ்தான், எஸ்என்எஸ் இந்த மாதிரி காலேஜஸ் ஆகட்டும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் சரஸ்வதி தியாகராஜா இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து அடுத்த ஆப்ஷனா வந்து நீங்க வந்து தாராளமா வைக்கலாம். இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, பி ஸ்கூலா போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வந்து ஹாப்பி வேலி பி ஸ்கூல் வந்து நீங்க எடுங்க. ஏன்னா நல்ல ப்ளஸ் வந்து நல்ல ஃபேக்கல்டி. உங்களுக்கு வந்து என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒர்த்தா இருக்கு. ஒரு 6 வருஷம் நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பார்த்துட்டு தான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரியும், நான் தொடர்ந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து recommend பண்றோம். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். வெறும் எடுக்காலும் உங்களுடைய டிசிஷன் அதுக்குள்ள நான் வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காலேஜ் அப்படின்றதால தான் நம்ம தொடர்ந்து வந்து அதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்கு அல்லது ரேங்க் கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து அந்த காலேஜ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணலாம். நல்ல அவுட்புட்டுக்கு வந்து நான் கேரண்டியா. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் கம்மியாக இருக்குது, பட் எனக்கு வேற காலேஜஸ் எல்லாம் வேணும், ஃபீஸ் லோவான காலேஜஸ் வேணும் அப்படின்னா சங்கரா காலேஜ் கூட எடுக்கலாம். ஏன்னா அங்கே 50,000 தான் ஃபீஸ். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத அங்கே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதிர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 40,000 தான் ஃபீஸ், அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கூட வந்து இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல நல்ல காலேஜஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தேவையான காலேஜஸ் எது அப்படின்றத நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கு, சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 637474 வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் மட்டும் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு சொல்லணும்னு நினைச்சு இந்த வேகன்சி லிஸ்ட் வச்சு உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்த பதிவுல இன்னும் சில முக்கியமான விஷயம் தொடர்ந்து